வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. நம்மளுடைய சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். காலம் ரொம்பவே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள 2026ஆம் வருஷத்தோட 8வது மாசமான ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள நம்ம அடியெடுத்து வைக்க போறோம். இந்த ஆகஸ்ட் 2026 மாசத்துல நவக்கிரகங்களோட சுப நகர்வுகள் மூலமா நம்மளோட ரிஷபராசி அன்பர்களோட வாழ்க்கையில என்னென்ன விதமான பாசிட்டிவான மாற்றங்கள் வரப்போகுது, குறிப்பா நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும், எந்தெந்த துறைகள்ல உங்களுக்கு புகழும் பாராட்டும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்க போகுது, உங்களுடைய பணவரவு எப்படி இருக்கும், தொழில் மற்றும் வியாபாரத்தோட நிலைமை என்ன, குடும்பத்துல அமைதி நிலவுமா, ஆரோக்கியம் எப்படி இருக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல செய்தி வருமா, காதலர்களோட நிலை என்ன, மாணவர்கள் எப்படி படிக்கணும், அப்புறம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளை சமாளிக்கிறதுக்கான எளிய ஆன்மீக பரிகாரங்கள் என்னென்ன இப்படின்னு எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு முழுசாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த ஆசைப்படுறேன். இப்போ நான் சொல்ல போகிற பலன்கள் எல்லாமே ரிஷப ராசியில் பிறந்த அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான ராசி பலன் தான். அதாவது பொதுவான கிரக நிலைகளை வச்சு கணிக்கப்பட்டது. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த நேரம், ஜாதகத்தில் இருக்கிற லக்னம், இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து இந்த பலன்கள்ல சில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். அதனால நீங்க ஒரு வழிகாட்டுதலா மட்டும், ஒரு அலர்ட் மெசேஜை மட்டும் இதை எடுத்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை திட்டமிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன், சுப கிரகங்களான குரு மற்றும் சனியோட பார்வைகள், ராகு கேதுவின் அமைப்புகள் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாசத்துக்குள்ள ஒரே ஒரு முக்கிய வார்த்தை என்ன தெரியுமா? பொறுமைக்கேற்ற பலன் கண்டிப்பா கிடைக்கும். கடந்த சில மாசங்களா நீங்க பட்ட கஷ்டங்கள், எடுத்த முயற்சிகள் எதுவுமே வீண் போகல. அதற்கான நல்ல பலன்கள் இந்த மாசத்துல இருந்து மெதுவா உங்களோட கைக்கு வர தொடங்கும். தேங்கி போன வேலைகள் இதெல்லாம் நகர ஆரம்பிக்கும். மனசுல இருந்த தேவையற்ற குழப்பங்கள் விலகி ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். சரி, முதல்ல நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற உத்தியோகம் மற்றும் வேலை வாய்ப்பு அமைப்பை பத்தி பார்க்கலாம். வேலையில இருக்கவங்களுக்கு இந்த மாசம் புது பொறுப்புகள் இல்லாட்டி கூடுதல் வேலை பளு வரலாம். ஐயோ, ஏற்கனவே வேலை அதிகமா தானே இருக்கு, மறுபடியும் புது வேலையா அப்படின்னு முதல்ல யோசிக்க தோணும். ஆனா உண்மையிலேயே சொன்னா இந்த கூடுதல் பொறுப்பு தான் உங்களோட மேலதிகாரிகளுக்கு உங்களோட திறமையை காட்ட போற மிகப்பெரிய வாய்ப்பாவே உங்களுக்கு இருக்க போகுது. ஆஃபீஸில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இல்லாட்டி மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அமைதியாக நிதானமாக பேசுங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தாலே நல்ல பெயர் தானாகவே தேடி வரும். நீண்ட நாளாக ப்ரமோஷன் இல்லாட்டி சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி இல்லாட்டி அதற்கான நல்ல அறிகுறி தெரிய வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறலாம்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசரப்பட்டு ரிசைன் பண்ணிடாதீங்க. புது வேலைக்கான ஆஃபர் லெட்டர் கைக்கு வந்த பிறகு பழைய வேலையை விடுறது தான் பாதுகாப்பு. அடுத்ததாக சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உடனடியாக அப்படியே ஜம்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைனாலும் ஒரு நிலையான மெதுவான வளர்ச்சி இருக்கும். வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்ககிட்ட தேடி வருவாங்க. புதுசான வாடிக்கையாளர்களோட நம்பிக்கையும் நீங்கள் பெறுவீங்க. அடுத்ததாக வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு திட்டமிட்டு இருந்தால் இந்த மாதத்தில் பொறுமையாக பிளான் பண்ணுங்க. பெரிய அளவில் கடன் வாங்கி உடனே முதலீடு செய்கிறத தவிர்த்துட்டு உங்களோட சொந்த லாபத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறவங்க கணக்கு வழக்குகளை ரொம்பவே தெளிவாக வச்சுக்கிறது பிற்காலத்தில் வரக்கூடிய மனக்கசப்புகளை தவிர்க்கும். அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி பொருளாதாரம் மற்றும் பணவரவு. இந்த மாதம் உங்கள் பணவரவு ரொம்பவே சீராக இருக்கும். கைக்கு வர வேண்டிய பணம் நேரத்துக்கு சேரும். பழைய பாக்கிகள் இல்லாட்டி யாருக்காவது கடன் கொடுத்து வராமல் இருந்த பணம் கூட இந்த மாதத்தில் மெதுவாக கைக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னா, பணவரவு வர அதே நேரத்துல குடும்ப செலவுகள், வீட்டு தேவைகள், பராமரிப்பு செலவுகள்னு செலவுகளும் வரிசையா நிற்கும். அதனால கைக்கு வந்த பணம் உடனே எல்லாத்தையும் செலவு பண்ணிடாம ஒரு 10% இல்லாட்டி ஒரு 20% பணத்தை உடனே சேமிப்புல எடுத்து வச்சிடுங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு இந்த மாசம் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். புதுசா ஆடம்பர பொருட்களுக்காக கடன் வாங்குறத தவிர்த்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா இப்ப நம்மளோட குடும்ப வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம். கடந்த சில மாசங்களா குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் இருந்திருந்தா அதெல்லாம் இந்த மாசத்துல படிப்படியா மறைய தொடங்கும். கணவன் மனைவியிடையே இல்லாட்டி குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு நல்ல புரிதல் உண்டாகும். வீட்டுல காது குத்து, நிச்சயதார்த்தம், புது வீடு மாறுதல் போன்ற சுபகாரியங்கள் பத்தின பேச்சுக்கள் தொடங்கும். தூரத்து உறவினர்கள் இல்லாட்டி பழைய நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியும் ஆறுதலையும் தரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வரம் தேடிட்டு இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே சாதகமான மாதம். நல்ல வரன்கள் தேடி வரும்.
பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். ஆனா எனக்கு இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்னு முடிவெடுக்கும் போது அவசரப்படாம குடும்ப பெரியவர்களோட ஆலோசித்து ஜாதக பொருத்தங்களை தீர விசாரிச்சு முடிவெடுங்க. அடுத்ததான் காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? காதல்ல இருக்கிறவங்க தேவையற்ற பிடிவாதத்தையும் சந்தேகத்தையும் முதல்ல தூக்கி எறியணும். மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படையா உங்களோட இணையோட துணையோட பேசுங்க. சிலருக்கு உங்களோட காதலை வீட்டில் சொல்லி சம்மதம் வாங்குறதுக்கு இது ஒரு ஏற்ற சூழலை உருவாக்கி தரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஆரோக்கியம். பொதுவாக இந்த மாதம் உங்களோட உடல்நலம் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் சீராக தான் இருக்கும். ஆனால் அதிக வேலைப்பளு காரணமாக சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். சோர்வு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதிக நேரம் வேலை செய்கிறதால உடல் சோர்வு மற்றும் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரியெல்லாம் வர செய்யும். நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, காரமான உணவுகளை உண்றதால வயிறு தொடர்பான உபாதைகள் வரலாம். தினமும் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. உடம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்க நிறைய தண்ணி குடிங்க. காலையில் இல்லாட்டி மாலை வேலையில் ஒரு 20 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்கிறது உங்களோட உடம்பையும் மனசையும் ரொம்பவே புத்துணர்ச்சியாக வச்சிருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் உழைப்புக்கேற்ற பலன் தரும் மாதம். செல்ஃபோனு, சோஷியல் மீடியா இது மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி முழு கவனத்தோடு படிங்க. டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, நீட்டு இது மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்கள் தினசரி அட்டவணை போட்டு படித்தா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெறதுக்கு முடியும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களோட வழிகாட்டுதலை கேட்டு நடந்தால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்ததா வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்க இல்லாட்டி வெளிநாட்டில் வேலை மேற்படிப்புக்கு முயற்சி செய்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு நீண்ட நாளாக விசா இல்லாட்டி ஆவணங்கள்ல இருந்த தடைகள் விலகும். நல்ல தகவல்கள் வர தொடங்கும். ஆனால் வெளிநாடு தொடர்பாக ஏஜென்ட் மூலமாகவோ இல்லாட்டி ஆன்லைன் மூலமாகவோ பணம் கொடுக்கும்போது எல்லா ஆவணங்களையும் 100 தடவை சரி பார்த்துட்டு அப்புறமா பணத்தை கொடுங்க. விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஷபராசிக்காரங்களே, இந்த மாசத்துல நீங்க சில விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ரிஷபராசியோட இயல்பே கொஞ்சம் பிடிவாதம் தான். இந்த மாசம் அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிறது உங்களோட சொந்த வாழ்க்கைக்கும் தொழில் வாழ்க்கைக்கும் ரொம்பவே நல்லது. யாருக்கும் எந்தவித நிதி ரீதியான பொறுப்புகளுக்கும் இல்லாட்டி ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கும் இந்த மாசத்துல ஒத்துக்காதீங்க. இரவு நேரம் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்துக்கிறது இல்லாட்டி கவனமா வண்டியை ஓட்டிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததான் நம்ம ஆன்மீக பரிகாரங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதால இந்த மாசத்துல சுக்கிரனோட அருளையும் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் பெறுவது உங்களோட வாழ்க்கையில செல்வத்தையும் அமைதியையும் பெருக்கும். நீங்க செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர்கள், மல்லிகை இல்லாட்டி தாமரை இது மாதிரி மகாலட்சுமிக்கு சாத்தி வழிபாடு பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை தினமும் இல்லாட்டி வெள்ளிக்கிழமைகளில் 108 முறை ஜபிக்கலாம். வெள்ளிக்கிழமையில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் இல்லாட்டி அரிசி மாவு வழங்குறது மிகச்சிறந்த நன்மைகளை தரும். இயலாதவர்களுக்கு உணவு தானம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் இளம் நீலம். அதுக்கடுத்தது அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 8. சுபமான நாட்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை. சுப திசைன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ஆகஸ்ட் 2026 உங்களுக்கு அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டு வெற்றியை அடையும் ஒரு சிறந்த மாசமா அமைய போகுது. மெதுவாக விதைக்கப்படும் விதை தான் ஆழமாக வேரூன்றி பெரிய மரமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த மாசத்துல நீங்க போடுற உழைப்பும் காட்டும் பொறுமையும் உங்களை நீண்ட கால வெற்றிக்கு அழைத்து செல்லும். உழைப்பு தொடர்ந்து செய்யுங்கள். இறைவன் அருளால உங்களோட குடும்பத்துல ஆரோக்கியம், அமைதி மற்றும் அனைத்து செல்வங்களும் பெருக என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ரிஷபராசி நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ராசி பலன் வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.